எனக்கருமையான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள், வணக்கம், ஸ்தோத்திரத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஆத்மாவையும் காப்பாற்றிக் கொள்ளத்தான் தேவனிடத்திலே வருகிறார்கள். ஆனால் இடறிப்போகிற ஆத்துமாக்கள் எப்படி இடறிப்போகிறார்கள்? அவர்கள் தேவனுடைய சத்தத்தை, அதாவது நம்மை ரட்சிக்க வந்த இயேசுவின் வார்த்தையை கவனிக்காமல் விட்டுவிடுகிறதே அவர்கள் இடறி போகிறதற்கான காரணம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், ஜீவ அப்பம் நானே, நானே மெய்யான திராட்சை செடி. என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைகளுக்கோ அழகான சொற்பொழிவுகளுக்கோ நாம் மயங்காதபடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆகவே என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்று யார் பேசினாலும் அதை அப்படியே காதுகளில் ஏற்றுக்கொள்ளாமல், அது பரிசுத்த வேதத்தோடு ஒத்து போகிறதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையா, இதை ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருப்பாரா என்று நாம் வேதத்தை கொண்டு ஆராய்ந்து அறியும் பொழுதுதான் அது யாருடைய சத்தம் என்று தெரிந்து கொள்ள முடியும். இதோ எத்தனையோ பசுத்தோல் போற்றிய புலிகளும் உண்டு, அதே போல ஆட்டுத்தோலை போற்றிய ஓநாய்களும் உண்டு. ஆக நாம் யாருடைய வார்த்தை, இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, இந்த சத்தம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கும் நம்முடைய ஆத்மாவையும் காப்பாற்றுகிறதாக இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசுத்த வேதத்தின் கொண்டு ஆராய வேண்டுமே அன்றி நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த வார்த்தை. என்னது? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன். ஏனென்றால் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல பழக்கங்களும் நல்ல குணங்களும் பிறருக்கு எப்பொழுதும் தீங்கை கொடுப்பது இல்லை. அதே போல தீங்கு குணம் உள்ள எவனும் பிறருக்கு நன்மை செய்வதும் இல்லை. நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தம் எது, கர்த்தருடைய சத்தம் அல்லாதது எது என்கின்ற பிரித்து அறியக்கூடிய அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் சத்தத்தை எளிதில் கண்டுகொள்ளலாம். கர்த்தருடைய சத்தம் எது, கர்த்தருடைய வார்த்தை எது என்கின்ற பிரித்து அறியக்கூடிய அந்த மெய்ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் காலம் கடைசியாக இருக்கிறபடியால் நாம் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாதபடி எவையும் பிரித்து அறியக்கூடிய அந்த ஞானம், யோசனை நமக்கு அவசியமாகவே இருக்கிறது. ஏனென்றால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு பட்டயத்திற்கு இணையாக, அதனுடைய கூர்மைக்கு இணையாக சொல்லப்படுகிறது. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை பட்டயத்திற்கு இணையாக இங்கே ஊமையாக பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பட்டயம் எதற்கு? எதிரியை வெல்வதற்கு. போர் வீரனின் பட்டயம் எதிரியை மட்டுமே கொல்லும். பட்டயம் 2 முனைகளும் கூர்மையானதாக இருக்கும்.
போர் வீரனின் கைகளில் பட்டயம் உள்ளவரை எதிரிகள் அவனை நெருங்க முடியாது. நல்ல போர் வீரனுக்கு அழகு அவன் பட்டயத்தால் அவன் எதிரிகளை கொன்று குவிப்பது அல்ல, உரையிலிருந்து அந்த பட்டயத்தை எடுக்கும் விதமே எதிரிகளை பயத்தில் ஆழ்த்துவதுதான். அப்படிப்பட்ட வாளுக்கு இணையாகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற எந்த ஒரு மனுஷரும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்பொழுது பட்டயத்திற்கு இணையாக மிகவும் கருக்குள்ளதாகவும் பயபக்தி உள்ளதாகவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முக்கியத்துவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க முடியும். பேசுகிறது ஒன்று, அவர்கள் செய்கிறது ஒன்று என்று இருக்கிற எந்த மனுஷனும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதை போதித்தாரோ அதற்கு முன்மாதிரியாக இருந்தார். அதேபோல் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற எந்த மனுஷரும் எதை அவருடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கர்த்தருக்கு பயந்து நீதியோடு வாழ்கிறார்களோ அதை பற்றியே மக்களுக்கு பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தன்னால் கடைபிடிக்க முடியாத எந்த ஒரு பழக்கத்தையும் கேட்கிறவர்களுக்காக பேசுகிற பொழுது அங்கே மாயமாலம் கலந்து விடுகிறது. தன்னால் தேவனுக்கு பயபக்தியோடு வாழ முடியாத ஒரு மனுஷர் பிறருக்கு அதை திணிக்கும் பொழுது அங்கே பசுத்தோல் போற்றிய புலியாகவும் ஆட்டுத்தோலை போற்றிய ஒரு ஓநாயாக இருக்க முடியுமே அன்றி உண்மையான தேவனுடைய ஊழியனாக இருக்க முடியாது. ஆகவே இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், இதோ கடைசி காலங்களிலே அநேகர் என்னுடைய வார்த்தைகள் என்று சொல்லி சொல்லி உங்களை ஏமாற்றும்படியான அநேகர் வருவார்கள். நீங்கள் என்னுடைய சத்தத்தை அறிந்து கொண்டு என் பின்னே வாருங்கள் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தமாகிய கர்த்தருடைய வார்த்தையை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்கிற பொழுது அநேக இடங்களிலே பேசுகிறவரையும் வெட்டும் கேட்கிறவரையும் வெட்டும் என்பதாக அநேக கடிந்து கொண்டு மனிதனை நல்வழிப்படுத்துகிற இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு போதிக்கிற தேவ மனுஷன் இயேசுவின் வார்த்தைகளின் பிரகாரமாக அதன்படி வாழ்கிறவரே. போர் வீரனுடைய கைகளிலே இருக்கிற பட்டயம் ஒரு நாளும் அவனை தீண்டுவதில்லை, அவனை வெட்டுவதில்லை. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிற தேவ மனுஷனை அது எப்படி வெட்டும்? கண்டிப்பாக கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனானபடியால் அவரை அது வெட்டுவது இல்லை. பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை யாரை வெட்டுகிறதாக இருக்கிறது? அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவலட்சணமாக வாழ்கிற பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் வாழ்கிற மனுஷனை கடிந்து கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. திரும்பவும் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு ஜீவனும் வல்லமையும் உள்ளவராகவும் இருக்கிறார். அவருடைய வார்த்தை கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் காட்டிலும் கருக்கானதாகவும் இருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மற்றும் மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தில்,
இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஆகவே நாம் நம்முடைய ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இல்லாத ஜனங்களுக்கும் பிறருக்கும் பயப்படாமல் நம்மை காத்து வழிநடத்தி நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற இயேசுவிற்கே, அவருடைய வார்த்தைகளுக்கே கீழ்ப்படிய வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம்.